வணக்கம் பிரதர். என்ன தெரிகிறது? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. Be careful. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. விவிலியத்துல மாற்றம் கொண்டு வந்த பெண்களை பத்தி
அப்புறம் 2 மக்கபேர் அதிகாரம் 7 இறை வசனங்கள் 30 - 41. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? தன்னர்த்தம் என்று சொல்லியே வெள்ளியில் பாட அம்மா வெள்ளியில் பாட அன்று வாழியசுகே. தன்னர்த்தம் என்று சொல்லியே வெள்ளியில் பாட அம்மா வெள்ளியில் பாட அன்று வாழியசுகே. எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லுமா? சொல்லுமா? பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம். சரி, அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் யூத மக்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாராம்பா. இப்ப நீங்க சொல்லுங்க, அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் யூத மக்கள் எல்லாம் பன்றியை வச்சு சாப்பிட சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துவாராம். பன்றி இறைச்சி நல்லா தானே இருக்கும். அப்படி இல்லம்மா, இணை சட்டம் 14:8 படி அவங்க எல்லாம் பன்றி இறைச்சி சாப்பிட்டா அது குத்தம். இது இந்த புதுக்கதையா இருக்கு. இது எங்க புது கதையா இருக்கு? இது பழைய கதை தானே, பைபிள்லயே இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒருத்தவங்களோட கதை பார்த்துட்டு இருக்கோமே, 7 மகன்கள் அவங்களோட தாய். அதுல மூத்த மகன் அந்த அரசன் கூப்பிட்டு இதே மாதிரி பன்றி இறைச்சி சாப்பிட சொல்லி வாக்குப்படுத்திருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி தான் நாம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசனே எதிர்த்து பேசிட்டாரு. பேசியிருப்பாரு பயங்கரமான அளவு. அப்புறம் என்ன ஆயிருக்கும்? அரசனோட கோவத்துக்கு ஆளாகி தட்டுல போட்டு ஏற்றிட்டாங்க. சரி, 2வது மகனை பத்தி நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லு கேட்போம். 2வது மகன் அரசரை பார்த்து, நீ கோழை, நீ முட்டாள், என் மீட்பர் வந்து என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொன்னாராம். சொல்லிருப்பாரு. அதை விடு, 3வது மகன் கதை தெரியுமா? நான் உயிரோடு இருக்கும்போது என்னை காப்பாற்றுற கடவுள் நான் இறந்த பிறகு என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு தைரியமா தில்லம் சொன்னாராம். பில்லுகாரதாம்பா. சரி, 4வது மகன் என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? நீ இறந்ததுக்கு அப்புறம் உயிரோட எழுப்ப மாட்டாருன்னு சொன்னாராம். அப்படியா சொன்னாரு? அதை விட 5வது மகன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் செத்தாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டாருன்னு சொன்னாரு. ரொம்ப நம்பிக்கையா இருக்காப்பா. நீ சொல்லு சொல்லு. அதை விடு. 6வது மகன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவர் விதியை அவரே அக்செப்ட் பண்ணிட்டார். நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில நமக்கே திருப்பி வரும்னு விதியை அக்செப்ட் பண்ணிட்டு அவரோட சாவை தைரியமா ஏற்றுட்டாரு. இதெல்லாம் சீனே இல்ல, கதையே இப்பதான். 7வது மகன் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாராம். அம்மா கிட்ட சொல்லிட்டாரா? அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் கடவுள் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சூப்பர் சூப்பர். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.